தமிழ்நாட்டில் இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த பேச்சுரிமை அப்படின்றது இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆன் பேப்பர் நமக்கு கண்டிப்பாக பேச்சுரிமை இருக்குது. நம்ம தாராளமாக பேசலாம், இந்தியா முழுக்க நம்ம பேசலாம். தமிழ்நாட்டில் மீடியா யார் கண்ட்ரோலில் இருக்குது? டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ டிஎம்கேவோட எதிரி யார்? பிஜேபி. அவங்கள இங்கே இருக்க மீடியாலாம் அட்டாக் பண்ணுவோம். ஸோ இவங்க நல்லா போல்டாக பிஜேபி அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டச் பண்ணவே மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மீடியா போல்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் சென்ட்ரல் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டி அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. மீடியா ஹவுசஸ்லாம் பார்த்தோன்னா முன்னாடிலாம் இண்டிபெண்டா இருந்தாங்க. அது காரணம் அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருந்தது. இப்போ மீடியா ஹவுசஸ்க்கு முன்னாடி மாதிரி ஒரு ப்ராப்பரான ரெவன்யூ ஸ்ட்ரீம் இல்லை. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட அந்த ரெவன்யூ அவங்க பிரிச்சுக்கிறாங்க. 40% ரெவன்யூ பார்த்தோன்னா இப்போ சோஷியல் மீடியாவுக்கு போயிருது. கவர்மெண்ட்டோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை, பெரிய பண முதலைகளோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவை. ஸோ மீடியா கம்பெனிகள்லாம் பெரிய பெரிய முதலாளிகள் கைக்கு போயிருது. பெரிய முதலாளிகள் கையில் 40 பிஸ்னஸ் இருக்கும், அதில் ஒரு பிஸ்னஸாக அந்த மீடியா இருக்கும். ஸோ பெரிய முதலாளி இந்த மீடியா கம்பெனி எப்படி யூஸ் பண்ணுவார்? என்னோட 40 பிஸ்னஸுக்கு எனக்கு கவர்மெண்டோட சப்போர்ட் வேணும். ஸோ அதுக்கு லாபி பண்ணுறதுக்கு நான் இந்த மீடியா கம்பெனியை நான் யூஸ் பண்ணுவேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், அதனால் இந்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன் சார். தமிழ்நாட்டில் இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த பேச்சுரிமை அப்படின்றது இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக பேச்சுரிமையெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் அனுப்பி பேசிட்டு தான் இருக்கோம், நம்மளை யாரும் எதுவும் பண்ணல. ஆமாம் சார். ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு சேட்டலைட் சேனல்ஸ்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யூடியூப்லேயே வந்துட்டு நிறைய பெய்டு ஜேர்னலிஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ பல விஷயங்கள் வந்துட்டு ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது சொல்கிற மாதிரியான விஷயங்களோ இல்லை மக்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியான பல விஷயங்கள் வந்துட்டு இப்போ பேச முடியாத நிலையில் இருக்காங்க. ஸோ அதனால் யாருக்குமே வந்துட்டு பேச்சுரிமை அப்படின்றது இல்லையா, எங்களுக்கான ஒரு உரிமையை நாங்கள் கேட்டு வாங்க கூடாதா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தான் வச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டேன் சார். அதான் ஆன் பேப்பர் நமக்கு கண்டிப்பாக பேச்சுரிமை இருக்குது. நம்ம தாராளமாக பேசலாம், இந்தியா முழுக்க நம்ம பேசலாம். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக நிறைய பேர் பேசுகிறாங்க. பிஜேபிக்கு எதிராக பேசுறது நிறைய யூடியூப் சேனல்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி இப்போ நேஷனல் மீடியாலாம் எடுத்துக்கிட்டோன்னா திமுக எதிர்த்து பயங்கரமாக நேஷனல் மீடியா பேசுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் பேச மாட்டாங்க. இங்கே திமுக கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க பேசுவாங்க. ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நேஷ்னல் மீடியா பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அப்போ பிஜேபிக்கு யார் எதிரியாக இருக்காங்களோ அவங்கள நேஷ்னல் மீடியா அட்டாக் பண்ணும். தமிழ்நாட்டில் மீடியா யார் கண்ட்ரோலில் இருக்குது? டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ டிஎம்கேவோட எதிரி யார்? பிஜேபி. அவங்கள இங்கே இருக்க மீடியாலாம் அட்டாக் பண்ணும். ஸோ இவங்க நல்லா போல்டாக பிஜேபி அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டச் பண்ணவே மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மீடியா போல்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டி அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் மீடியா ஹவுசஸ்லாம் அரசியல் கட்சிகளோட கண்ட்ரோலுக்கு கீழே போயிட்டாங்க. அரசியல் கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க, அவங்களுக்கு பெரிய பணபலம் இருக்குது. பணபலம் நிறையா ஆகும்போது மீடியா ஹவுசஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ இது மீடியா ஹவுசஸுக்கு இல்லை. மீடியா ஹவுசஸ்லாம் பார்த்தோன்னா முன்னாடிலாம் இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க. அது காரணம் அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருந்தது. இப்போ மீடியா ஹவுசஸுக்கு முன்னாடி மாதிரி ஒரு ப்ராப்பரான ரெவன்யூ ஸ்ட்ரீம் இல்லை. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட அந்த ரெவன்யூ அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஒரு 40% ரெவன்யூ பார்த்தோன்னா இப்போ சோஷியல் மீடியாவுக்கு போயிடுது. ஸோ நேச்சுரலாக இப்போ ஒரு 40% ரெவன்யூ கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? பிரிண்ட் அப்புறம் டெலிவிஷன்லாம் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பிரிண்ட் நியூஸ் பேப்பரோட ஆஃபீஸ்க்குலாம் போனீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பரோட ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா பெரிய ஆஃபீஸ் இருக்கும், நூற்றுக்கணக்கான பேர் வேலை பார்ப்பாங்க. ஒரு டெலிவிஷன் சேனலோட ஆஃபீஸ் போனீங்கன்னா அதே மாதிரி தான், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். ஸோ ஈஸியாக நடத்த முடியாது. அப்படி இருக்கும்போது அதை நடத்தணுன்னா என்ன, அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஸோ கவர்மெண்ட்டோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை, பெரிய பண முதலைகளோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவை. ஸோ மீடியா கம்பெனிகள்லாம் பெரிய பெரிய முதலாளிகள் கைக்கு போயிடுது. பெரிய முதலாளிகள் கையில் 40 பிஸ்னஸ் இருக்கும், அதில் ஒரு பிஸ்னஸாக அந்த மீடியா இருக்கும். ஸோ பெரிய முதலாளி இந்த மீடியா கம்பெனி எப்படி யூஸ் பண்ணுவார்? என்னோட 40 பிஸ்னஸுக்கு எனக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வேணும். ஸோ அதுக்கு லாபி பண்ணுறதுக்கு நான் இந்த மீடியா கம்பெனியை நான் யூஸ் பண்ணுவேன். கவர்மெண்ட்டுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்த மீடியா கம்பெனி வச்சு நான் பண்ணுவேன். கவர்மெண்ட் என்னோட 40 பிஸ்னஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ இங்கே இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, பேச்சுரிமை ஆன் பேப்பர் இருக்குது. நீங்கள் பிடிச்சதெல்லாம் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் களத்தில் யதார்த்தம் என்னென்னா, நீங்கள் பேசணுன்னா அதுக்கு ஒரு ஊடகம் வேணும்ல. இந்த ஊடகம் வாயிலாக தானே நீங்கள் பேச முடியும், அது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வேணுன்னா, ரொம்ப விருப்பம் இருந்தால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசலாம். சோஷியல் மீடியாவில் பேசுனீங்கன்னா இப்போ சம்பாதிக்கலாம் முடியாது. நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக தான் பேசணும், கம்பெனியோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக பேசணும். பட் அந்த தியாகத்தை பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணலாம். ஆனால் பேச்சுரிமை ஆன் பேப்பர் இருக்குது.
பட் ஓரளவுக்கு சப்ரஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லலாம், கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் மீடியாஸ்லாம் இல்லாதனால. சார் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் டிஎம்கே பிஜேபி வந்துட்டு ஒரு ஆப்போசிட் பார்ட்டி, ரொம்பவே ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்க பார்ட்டின்னு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு மக்களில் கையாளுற விஷயங்களா இருக்கட்டும், இல்லை இன்னும் சில விஷயங்களா இருக்கட்டும், பிஜேபி கூட வந்துட்டு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்ல டிஎம்கே இருக்காங்க, ஆனால் வெளியே வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் எத்தனை நாளைக்கு இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க சார்? நான் பார்த்த அளவில் ஸ்டார்டிங்ல இருந்தே டிஎம்கே பிஜேபிக்கு எதிராக பெருசாக சண்டை போடல. அவங்க 2021 அவங்க பவரில் வந்ததுலேருந்தே பிஜேபியோட கொஞ்சம் இணக்கமாக தான் திமுக போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ பாஜக ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டி, பாஜக ஒரு மதவாத கட்சி, பாஜக ஒரு பிளவுவாத சக்திலாம் திட்டுறது ஒன்று. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு எதிராக என்ன செஞ்சுருக்கீங்க, இஷ்யூ பேஸ்டாக அவங்களுக்கு எதிராக என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றது தான் கேள்வி. இப்போ எனக்கும் அவருக்கும் பிரச்சனை, நான் டெய்லி அவர் வீட்டு முன்னாடி போய் கத்திட்டு வந்துடுறேன்னு வச்சுப்போம், சும்மா திட்டிட்டு வரேன், அவருக்கு என்ன பாதிப்பு இருக்கிறதுனால? அவருக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது, நான் பாட்டுக்கு சும்மா பேசுகிறேன், அவரும் கேட்டு வந்துடுவார். இது அவர் மேலே ஒரு கேஸ் போடுறேன், அவர் வீட்டில் நான் கல்லை விட்டு எறிகிறேன்னு வச்சுப்போம், அப்போ அவருக்கு ஆக்ஷன் எடுப்பார் என் மேலே. இல்லை இவன் நமக்கு பிரச்சனை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என் மேலே ஆக்ஷன் எடுப்பார். ஸோ நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சுனா தான் அவர் எனக்கு ஏதாவது பண்ணுவார் இல்லையா? ஸோ இப்போ திமுகவை பொறுத்தவரை நிறைய பேசுகிறாங்க, ஃபேசிசம், மதவாதம், பிளவுவாத சக்தி, அது இதெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. பட் களத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பெருசாக எதுவும் பண்ணல. பாஜகவுக்கு எதிராக, பாஜகவோட அந்த பாலிசிஸ்க்கு எதிராக பெருசாக எதுவும் பண்ணல. நீட்டுக்கு எதிராக பெருசாக எதுவும் பண்ணல. நீட்டுக்கு எதிராலாம் ஸ்ட்ராங்கான ப்ரொடெஸ்ட் நடத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் திமுகவுக்கு கிடச்சிது. அந்த வாய்ப்புகள்லாம் கிடைத்தும் திமுக பெருசாக எதுவும் பண்ணல பாஜகவுக்கு எதிராக. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நீட் முறைகேடு ஒரு ஏறக்குறைய 1 இயருக்கு முன்னாடி நீட் முறைகேடுலாம் நடந்தது. அப்போ இந்தியா முழுக்க அது பெரிய ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுச்சு. குறிப்பாக ராஜஸ்தான்லலாம் காங்கிரஸ் பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்தினாங்க. காங்கிரஸ் அவங்க ஆட்சி செய்யக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பெரிய ப்ரொடெஸ்ட்லாம் நடத்தினாங்க. இன்ஃபேக்ட் ராஜஸ்தானில் அப்போ காங்கிரஸ் பவரில் கூட இல்லை, இருந்தாலும் அசோக் கெஹ்லோட் தலைமையில் பெரிய ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணாங்க. அப்போ திமுக இங்கே குவைட்டாக இருந்தாங்க. காங்கிரஸ் நீட் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. காங்கிரஸ் நீட் முறைகேடு தான் அவங்க எதிர்க்கிறாங்க, நீட் அவங்க ஏற்றுக்கிறாங்க. பட் இங்கே திமுக நீட்டையே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு எவ்வளோ நல்ல வாய்ப்பு. இப்போ காங்கிரஸ் பார்ட்டி, ஆம் ஆத்மி கட்சி, மம்தா பானர்ஜி எல்லாமே களத்தில் இறங்கி நீட் முறைகேடுக்கு எதிராக சண்டை போட்டு இருக்கும்போது நீங்களும் களத்தில் இறங்கி சண்டை போட்டுருந்துருக்கணும். பட் அந்த மாதிரியான ஒரு சிக்கலான சூழல் இருக்கும்போது, பாஜக ஒரு கார்னரில் மாட்டிகிட்டு இருக்கும்போது திமுக குவைட்டாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நிஜமாவே அப்போ நீங்கள் நீட்டுக்கு எதிரானவர்களாக இருந்தால் யூஸ் பண்ணி கழுத்தை நெரிச்சிருக்கணும்ல, ஸ்குவீஸ் பண்ணியிருக்கணும்ல, அவங்கள அது பண்ணல இவங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் சொல்லலாம். தங்கம் தென்னரசு அவர்கள் வந்தப்போ டெவல்யூஷனில் பிரச்சனை இருக்குன்னாரு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பணம்லாம் வராமல் இருக்குது, ரொம்ப கம்மியாக வருதுன்னா நிறைய பேசினாங்க. இப்போவும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் இவங்க அதுக்கு எதிராக எதுவும் பண்ணல. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எடுத்து சரியாக எதுவும் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான எந்த விஷயத்தையும் இவங்க பண்ணல. இப்போ பொங்கலுக்கு நமக்கு ஏன் அந்த பணத்தை கொடுக்க முடியலன்னு சொல்லும்போது கூட மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா, மத்திய அரசு நமக்கு இன்னும் பணம் வரல, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பணம் வரலான்னு நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ சொல்கிறீங்க ஓகே, அதை தாண்டி என்ன பண்ணீங்க? ஸோ பேசுறது ஒன்று, ஃபேசிசம்னு சொல்கிறது ஒன்று, பணம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்கிறது ஒன்று, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்கன்றதான் கேள்வி. பெருசாக எதுவும் பண்ணல. ஓகே சார், ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு மெயின் பில்லர்ஸ் அப்படின்னா இப்போ இருக்கிறதுல மீடியாவும் போலீஸும் தான். ஆனால் அது ரெண்டுமே கரப்டட் ஆகும்போது எந்த மாதிரியான விளைவுகளை இது ஏற்படுத்தும் சார்? அதான் இப்போ மீடியான்றது பார்த்தோன்னா அது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், அது முக்கியமான ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். இப்போ ஒரு அரசியல்வாதி ஒரு தப்பு பண்ணுறாருன்னா மீடியாவில் அது நியூஸாக வரும். நியூஸாக வரும்போது தான் இந்த பொலிட்டீஷியன் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பார் இல்லையா? ஸோ அரசியல்வாதிகளையும் இங்கே பவரில் இருக்கவங்களையும் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு மீடியா ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த வகையில் இப்போ கீழேருந்து பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் நியூஸாக மேலே மீடியாவில் சேரலைன்னா அப்போ அரசியல்வாதி எம்பவர் ஆகிடுவார். நம்மளை கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரும். அரசியல்வாதி மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், எல்லாருமே அந்த மாதிரி எம்பவர் ஆகிடுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது, வேறு நிறைய அமைப்புகளும் இருக்குது. அதை தாண்டி மீடியாவுக்கும் ஒரு முக்கியமான ரோல் உண்டு. எங்கேயாவது தப்பு நடக்கும்போது மீடியா அதை பேசணும். அதை பேசினா தான் அவங்க ஒரு கரெக்டான ரூட்டில் போவாங்க. அவங்கள போக வேண்டிய திசையில் கரெக்டாக நம்ம வழிநடத்தி கொண்டு போக முடியும். இல்லைனா அவங்க நம்மளை கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு கொஞ்சம் தைரியமாக எம்பவர் ஆக ஆரம்பிப்பாங்க. அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. ஸோ இப்போ நம்ம நாட்சி ஜெர்மனியில் என்ன நடந்ததுன்னு சொன்னோம்ல, அங்கே பிரச்சனை என்னென்னா நாட்சி கட்சியை கேள்வி கேட்க யாரும் கிடையாது, எதிர்கட்சிகள் கிடையாது, மீடியா கிடையாது, மக்களுக்கு அதுக்கு உரிமை கிடையாது, ஜுடிஷியரி கிடையாது. ஸோ எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் உடஞ்சி போச்சு. அதுதான் பிரச்சனை. அது சர்வாதிகாரத்தில் போய் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இங்கேயும் மீடியா வீக்காக இருக்குன்னா, நான் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குன்னு சொல்ல வரல, பட் மீடியா இங்கே வீக்காக இருக்குன்னா அது ஒரு பிரச்சனை. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அது மீடியான்றது. அவங்க அந்த ரோலை ப்ளே பண்ணணும். அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது மீடியா நல்லா ரோல் ப்ளே பண்ணாங்க.
இப்போ பெனிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூலாம் நடந்தப்ப, கஸ்டோடியல் டெத்லாம் நடந்தப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த இஷ்யூ எடுத்து பேசினாங்க. பட் இப்போ அதே மாதிரி நிறைய கஸ்டோடியல் டெத் நடக்குது, அப்போ யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இஷ்யூவை பேசினா தானே அப்போ காவல்துறைக்கும் ஒரு சின்ன ஒரு கவனம் இருக்கும். நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட முடியாது, பேசினா அது இஷ்யூ ஆயிரும், அது இஷ்யூ ஆனால் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்றது அப்போ தானே தெரியும். ஸோ இப்போ அதை பண்ணுறதுக்கு ஆட்கள் இது ஒரு சிக்கல் தான். ஓகே சார், இவ்வளோ நேரம் பல தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. நன்றி.